அந்த டைம பார்த்து கொரோனா வருது. ஒரே ஷாக்கு. வெளிய முடியாதுன்றாங்க. இல்லன்னா முடிஞ்சு போச்சு. பிரச்சாரம் பண்ண வெளிய முடியாது. தலைவருக்கு உடம்பு சரியில்லாம போகுது. ஹைதராபாத் ஷூட்டிங் போறாரு. உடம்பு முடியல. அப்படியே எல்லாமே கொலாப்ஸ் ஆகுது. அப்புறம் தலைவர் அலவுன்ஸ் பண்றாரு. நான் அரசியலுக்கு வரல. டாக்டர்ஸ் வந்து போக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. கொரோனா டைம்ல நம்ம வந்து பிரச்சாரம் முடியாது. அந்த காரணத்தால காரணம் சொன்னாரு. அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவ்வளதான் தலைமையில கை வச்சுன்னு உட்காந்துட்டோம். நான் ட்ரஸ்ட்ல இருக்கிற குழந்தைங்க, மத்தவங்க எல்லாரும் என்னன்னோ நெனச்சு ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம்ல, எல்லாரும் அப்செட்ல உட்காந்துருக்கோம். தலைவர் வரட்டும் போய் பேசி பார்க்கலாம் அவர்கிட்ட. தலைவர் வர்றாரு, கூப்பிடுறாரு போணும். அந்த மாரி தலைவர பார்த்ததில்ல நான். அப்படியே அப்படியே எனக்கு புரிஞ்சது அவரு ரொம்ப வலியில இருக்காரு அப்படின்னு. எவ்வளோ சுறுசுறுப்பான ஆளு. உடம்பு முடியலங்கண்ணா. பரவாயில்லண்ணா உங்க உடம்பு தானே முக்கியம். என்ன இதெல்லாம் என்னண்ணா தூக்கி போடுங்கண்ணா. இல்லண்ணா. இத்தன வருஷம் என்ன வாழ வச்சாங்கல்ல. அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு நெனச்சேங்கண்ணா. இங்க குத்துது கண்ணா எனக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு. அண்ணே அத விடுங்கண்ணே. எல்லாம் அப்படின்னு அவர்கிட்ட பேசிட்டு, அவர் வந்து அப்போ நான் முன்னாடி பேசும்போது அவர் சொல்றாரு, நான் கூட பதவிக்கு வரணும்னு ஆசைப்படல. இன்னொரு நல்ல ஆளு, படிச்ச ஆளு அங்க நிக்க வச்சு பார்க்கணும். யாருன்னே சொல்லுவேன். யாருன்னு கூட சொல்லல. அது அப்படியே போச்சு. அவர் மனசுக்கு மட்டும் தான் தெரியும்.